இந்தியாவோட மார்க்கெட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 66, 67% மார்க்கெட்ட வந்து ஃபுல்லா இண்டிகோ வச்சிருக்கு. இண்டிகோ வந்து புடிச்சுக்கிட்டாங்க. மத்தவங்களோட இதெல்லாமே டவுன்ஃபால்ல இருந்துச்சு. இப்போ ஸ்பைஸ் ஜெட்ன்னு இருந்துச்சு. ஸ்பைஸ் ஜெட்ல பார்த்தீங்கன்னா வந்து 100 ஏர்கிராஃப்ட் வச்சிருந்தாங்க. 100 ஏர்கிராஃப்ட் வச்சது இன்னைக்கு வந்து சுருங்கி வெறும் 20ஆ தான் ஆ சுருங்கிடுச்சு, இது பண்ணிடுச்சு. அதேபோல ஏர் இண்டியாவோட அரசு நிறுவனமான ஏர் இண்டியாவோடது என்னன்னா பயங்கரமா கடன்ல இருக்கு, இதுல இருக்குன்னு சொல்லி அத வந்து அப்படியே டோட்டலா டாடாக்கு மெர்ஜ் குடுத்துட்டாங்க, பண்ணிட்டாங்க. இது பண்ணிட்டாங்க. பட் அவங்களும் அவ்வளோ பெருசா அத வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரன் பண்றாங்களான்னு பார்த்தா, அவ்வளோ இதா இல்ல. ஸோ இவங்களோடது மட்டும் தான் இருந்துட்டு இருக்கும்போது, இப்போ இந்த லா வந்துச்சு அப்படின்னா வந்து, மேக்ஸ் டூ மேக்ஸ் நீங்க வந்து ஒரு 15% ஒரு விமானிகள மட்டும் தான் வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க ஹையர் பண்ண போறீங்க. பிராக்டிகலா சொல்லப்போனா அவ்வளோதான். 15% 15% ஓகே. ஜஸ்ட் 15% தான் ஹையர் பண்ண போறீங்க. பட் இவங்க ரொம்ப பெருசாக வளர்ந்த உடனே என்ன ஆகுதுன்னா வந்து, இவங்க டிஜிசிய விட பெருசு, இந்தியன் இதோட பெருசுங்கும்போது, நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கணும்? நீ ஒண்ணு சொல்லிட்டா நான் ஒண்ணு கேட்கணுமா? அப்படிங்கிற ஒரு பியூர் ஈகோ.